தாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரித்தானியாவுக்குள் இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் குடிவரவு சட்டங்களில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். எதிர்வரும் 22ஆம் திகதியுடன் கணிசமான அளவில் குடிவரவு சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படப்பட உள்ளதாக சொல்லப்படுகின்றது. எந்தெந்த சட்டங்களில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன, இந்த சட்ட மாற்றங்கள் யாரையெல்லாம் பாதிக்க போகின்றது, ஏற்கனவே பிரித்தானியாவுக்குள் இருப்பவர்களை இந்த சட்ட மாற்றங்கள் பாதிக்குமா, அவர்களும் இதற்குள் உள்ளடக்கப்படுவார்களா என்ற பல்வேறான கேள்விகளுக்கு விளக்கங்களை, தெளிவூட்டங்களை வழங்குவதற்காக இந்த துறையில் நீண்ட அனுபவம் வாய்ந்த சிரேஷ்ட சட்டத்தரணி அருண் கணநாதன் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தொடர்ந்து பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம். எதிர்வரும் 22ஆம் திகதி முதல் வரப்போகின்ற இந்த சட்ட மாற்றங்களில் அனைத்து விசாக்களுக்குமான பொதுவான மாற்றங்கள் என்ன? முக்கியமாக இந்த அரசியல் பின்னணி என்ன என்று விளங்கிக் கொள்றது முக்கியம். இப்ப கோவிட் காலத்துல மற்றது பிரெக்சிட் காரணமாகவும் யூகேல இமிகிரேஷன் ஒர்க்கர்ஸ், முக்கியமாக கேர் ஒர்க்கர்ஸ் போன்றவர்களுடைய தேவை அதிகமாக இருந்துச்சு. அதோட கடந்த அந்த நேரத்தில் ஆட்சியில இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம், முக்கியமாக போரிஸ் ஜான்சன் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுதுதான் இந்த ஸ்கில் ஒர்க் விசா சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு, அதற்கு முதல் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும், இதுக்கு முதல் ஒரு இறுக்கமான ஒரு ஸ்கில் ஒர்க் சிஸ்டம் தான் இருந்தது, விசா சிஸ்டம். அதை ஓரளவு தளர்த்தி இந்த கோவிட் மற்றது பிரெக்சிட் காரணமாக இங்கு ஒர்க்கர்ஸ், வேலை செய்பவர்களுக்கான ஷார்டேஜஸ் வந்ததால ஓரளவு லிபரலான ரிலாக்ஸ்டான ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இப்ப சுருக்கமாக சொன்னால், இப்பத்திய வருகின்ற இந்த புதிய மாற்றங்கள் மற்றது அவர்களுடைய அணுகுமுறை, ஹோம் ஆபீஸினுடைய வழக்குகளை கையாளுகின்ற அணுகுமுறை என்னத்தை செய்கின்றது என்று கேட்டால், பழைய நிலைமைக்கு இமிகிரேஷன் ஒர்க்கர்ஸ் விசா முக்கியமாக கொண்டு செல்வதற்கான முயற்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பின்னணியில இப்ப ஜூலைல வந்த பாரிய மாற்றம் முக்கியமாக இப்ப சில வேலைகளுக்கு, முக்கியமாக ஒரு ஆஃப் லைசன்ஸோ இல்லை ஒரு சின்ன ஸ்டோர்ஸுக்கு சூப்பர்வைசர் அல்ல ஸ்டோர் மேனேஜர் போன்ற கேட்டகரிஸுக்கு வரக்கூடியவர்களுக்கு 22ஆம் தேதிக்கு பின்னர் வர முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படை 100க்கு கிட்டத்தட்ட வேலைகளை அவர்களுடைய அந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட், அவர்களுடைய லிஸ்டில் இருந்து வழியில் எடுக்கப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் சேலரியும் அதிகப்படுத்தப்படுகின்றது. அத்துடன் 22ஆம் தேதிக்கு பின்னர் ஒரு அதிகமான வேலைகளுக்கு கிராஜுவேட் லெவல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ன்ற ஒரு ரிக்வயர்மெண்ட்டும் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதுகளை இந்த பல இறுக்கங்களை என்னத்துக்கு கொண்டு வருகின்றார்கள் என்றால், இந்த நம்பர்ஸ், அதாவது அவர்கள் குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் தெரியும், இன்றைக்கு பிரித்தானியாவில் இருக்கிற பொருளாதார நிலைமையும் மற்றது ஹெல்த் சர்வீஸ் என்ற நிலைமையும் இமிகிரேஷன் நிலைமையும் தான் அரசியல்ல மிகவும் முக்கியமான பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முக்கியமாக இங்கு நைஜல் ஃபராஜினுடைய கட்சி கடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த பின்னணியில் பிரித்தானிய அரசாங்கம், லேபர் அரசாங்கம் மிகவும் அழுத்தத்தில் இருக்கின்றது. இமிகிரேஷன் விடயத்தில் கடுமையான கையாளுகையை கொண்டு வர வேண்டும், வருபவர்களுடைய குடியேறிகளுடைய இலக்கங்களை, நம்பர்ஸை குறைக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அதுல முக்கியமா அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது, ஏற்கனவே இந்த நாட்டில் இந்த ஸ்கில் ஒர்க் விசாவில் இருப்பவர்களுக்கு பாரிய மாற்றம் ஒன்றும் வர இல்லை. அதாவது சேலரி தொடர்பான அதிகப்படுத்தல்கள் வரலாம். அதை தவிர அவர்கள் தொடர்ந்து அவர்கள் எடுத்த விசாவில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே 22ஆம் தேதி வருகின்ற மாற்றம் இனி எதிர்காலத்தில் இலங்கையிலிருந்தோ இந்தியாவில இருந்தோ வெளிநாடுகளில் இருந்து விண்ணப்பிப்பவர்களுக்கும் இங்கு இருந்து ஸ்விட்ச் பண்ண முயற்சி செய்வர்களும், இப்ப மாணவர் ஸ்டூடெண்ட் விசாவில் அல்லது பிஎஸ்டபிள்யூல இருந்து அவர்கள் ஸ்கில் ஒர்க்கருக்கு மாறுகின்றார்களாக இருந்தால் அவர்களும் இந்த புதிய சட்ட நடைமுறைகளை அல்லது
கொள்கை நடைமுறைகள் மாற்றங்களை திருப்திப்படுத்தினால்தான் அவர்கள் ஸ்விட்ச் பண்ணக்கூடிய தகுதி பெறுவார்கள். இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவில் இந்த கல்வி தகமை என்று பார்க்க இதுக்கு முன்னர் ஒரு உயர்தரத்தில் இருந்து ஒரு வரக்கூடியதாக இருந்தது. தற்போது பட்ட படிப்பு வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருப்பது. இந்த உயர்தரத்துக்கு மேலையும் பட்ட படிப்புக்கு கீழையும் இருக்கக்கூடிய அவர்களுக்கான விசா வழிமுறைகள் இருக்கிறதா? அவர்கள் இங்கே பிரித்தானியாவுக்கு நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கின்றதா? ஆம், சில இந்த ஸ்கில் ஒர்க் விசாவில் நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி முக்கியமாக இந்த ஸ்டோர் மேனேஜர், சூப்பர்வைசர் போன்ற கேட்டகரிஸ்ல தான் அதிகமான தமிழர்கள் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்திருந்தார்கள். அதுக்கான அழுத்தங்கள்லாம் கூட இருக்கின்றது. ஆகவே அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் அப்பால முதலாவது என்ன ஜாப் கேட்டகரிக்கு அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள் என்றது முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆகவே இப்ப ஸ்டோர் மேனேஜர், சூப்பர்வைசர் போன்ற கேட்டகரிஸ் இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு என்ஜினியராக நீங்கள் ரீக்ரூட் பண்ண போகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு கிராஜுவேட் லெவல்ல தான் நீங்க ரீக்ரூட் பண்ணுவீர்கள் இல்லையா? ஆகவே அந்த தியரி வந்து அப்படியான ஒரு கிரே ஏரியா. இன்னும் இது ஒரு அறிவிப்பு தான். இனி இதன் முழுமையான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் அறிவிக்கப்பட்டு அது எப்படி ஹோம் ஆஃபீஸான இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகின்றதை நாங்கள் நடைமுறையில பார்க்க வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக என்ன இதுல எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று கேட்டால் முந்தி மாதிரி இல்லாமல் முக்கியமாக அந்த ஷோர்டேஜ் அவர்கள் புதிய ஒரு லிஸ்டை கிரியேட் பண்ணியிருக்கின்றார்கள். இப்போ டெம்பரரி லிஸ்ட் என்று. அதன் பின்னர் இந்த மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி வந்து அட்வைஸ் பண்ண பிறகு தாங்கள் எந்தெந்த வேலைகளுக்கு தொடர்ந்து இந்த ஸ்கில் ஒர்க் விசா கொடுக்கலாம் என்றதை இன்னும் தீர்மானிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் முழுமையாக அந்த தொழில் ரீதியான முழுமையான அறிவிப்பு வரவில்லை. தற்பொழுது இருக்கின்ற சில இப்ப 22ஆம் தேதி வருகின்ற மாற்றத்துக்கு கீழே ரெஸ்டாரண்ட்ஸ் போன்ற விடயங்களுக்கு வரக்கூடிய சின்ன வாய்ப்புகள் இருக்கலாம். அதன் பின்னர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க்குகள் தொடர்பான சில கேட்டகரிஸுக்கும் ஓப்பனிங் ஆக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த ரீட்டைல் செக்டர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் 22க்கு பிறகு இல்லை என்றே நாங்கள் கூறலாம். கேர் ஒர்க்கர்ஸ் விசாவில எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது? கேர் ஒர்க்கர் விசாவை முழுமையாக மூடுகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் 22ஆம் தேதிக்கு பின்னர். ஏனென்றால் அதன் பின்னணி என்னென்றால் யூரோப்ல இருந்து இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீம்ல 35 வயது மட்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இப்பொழுதுதான் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகியது பிரித்தானியாவுக்கும் யூரோப்புக்கும். அதுக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே கேர் ஒர்க்கர்ஸை அங்கே எடுக்கின்ற இப்ப கோவிட் வெறும் மட்டும் அதுதான் அங்கிருந்து தான் அதிகமான கேர் ஒர்க்கர்ஸ் வந்து கொண்டிருந்தார்கள். யூரோப்பியன் யூனியன்ல இருந்ததால யூகே ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற இடங்களிலிருந்து தான் அதிகமான கேரர்ஸ் இங்கு வந்திருந்தார்கள். அதைத்தான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. ஆகவே கேர் ஒர்க்கர் விசா வந்து 22ஆம் தேதியுடன் முழுமையாக முடிவுக்கு வருகின்றது என்றுதான் கூறுகின்றார்கள். ஒரு டெம்பரரி இன் கண்ட்ரி ஸ்விட்சிங்குக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து கேர் ஒர்க்கர் விசா வருவதை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். இதற்கு மாற்றீடாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வெளிநாடுகளில் இருந்து இங்கே கேர் ஒர்க்கர்ஸ் வரவில்லை என்றால் இதற்கு மாற்றீடாக என்ன நடக்க போகின்றது? நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி அந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீம்ல அதுதான் அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் திருப்பி குறிப்பிடுகின்றார்கள் யூகேல இருந்தே அதிகமான கேர் ஒர்க்கர்ஸ் மற்ற இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த ஸ்கில்லை வேலை செய்பவர்களை அவர்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு மேம்படுத்துவதற்கான ஃபண்டிங்கை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இதுல நாங்கள் இந்த அரசியல் பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் இடைஞ்சல்கள் காரணமாக நைஜல் ஃபராஜினுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்காகத்தான் துரித கதியில இந்த மாற்றங்களை கொண்டு வருகின்றார்கள். அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து முக்கியமானது. அவர்கள் வர முடியாத பட்சத்துல எப்படி எம்ப்ளாயர்ஸ் சமாளிக்க போகின்றார்கள் என்றது ஏற்கனவே கேர் செக்டர்ல வந்து பல எதிர்ப்புகள் குரல் ஓங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி ரீட்டைல் செக்டர்லையும் பல வியாபார நிறுவனங்கள் கம்பெனிஸ் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனினும் அவர்களுடைய அரசியல் காரணமாக ஒரு
ஒரு ரியாக்ஷனரி வேயில வந்து இந்த மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வருகின்றது. உங்களோட கேள்விக்கு வந்து அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்பு யூரோப்பில் இருந்து யங் ஒர்க்கர்ஸை எடுக்க முடியும் என்றால் யூத் மொபிலிட்டி ஸ்கீம் போன்றவன் ஊடாக கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள் என்பதுடன் அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த கேவர்கஸ் விசாவில் ஏற்கனவே வந்தவர்களுக்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே இருப்பவர்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்றுதான். அது கேவர்க் விசாவாக இருக்கட்டும், ஸ்கில் ஒர்க் விசாவாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்தவர்கள் தொடர்ந்தெல்லாம். அதில் மாற்றம் இல்லை என்றுதான் அரசாங்கம் 1ஆம் தேதி ஜூலை கொடுத்த அறிவிப்புல சொல்லி இருக்கின்றது. அதுல இருக்கிற பொதுவான அது இதற்கு முன்னர் வந்த அறிவிப்புல வந்து இந்த இன்டெஃபினிட் நிரந்தர வதிவிட உரிமை வந்து 5 வருடத்திலிருந்து 10 வருடமாக ஆக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அது ஒரு ஆலோசனை மட்டத்தில் தான் இப்போது இருக்கின்றது. அது தற்பொழுது இன்னும் அமலாக்கப்படவில்லை. ஆகவே அது ஒரு அப்படியான ஒரு பயத்தை தவிர ஏற்கனவே ஸ்கில் ஒர்க் விசாவோட அல்லது கேவர்க் விசாவோட இருப்பவர்கள் தொடர்ந்து அதில் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த நிரந்தர வதிவிட உரிமைக்குத்தான் ஆபத்து வரலாம் என்று பேசப்படுகின்றது. ஆனா இன்னும் அது ஒரு இமிகிரேஷன் ரூலாகவோ அல்லது தாய் சட்டமாகவோ இன்னும் உருவாக்கப்படவில்லை. நீங்கள் சொல்வது போன்று இந்த நிரந்தர வதிவிட உரிமை ILR அது அந்த 5 வருடத்திலிருந்து 10 வருடமாக நீடிக்கப்பட இருப்பதான ஒரு பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால பாதிக்கப்பட போவது யார்? அதாவது நாங்க குறிப்பிட்டு கேட்க வேண்டும் என்றால் இந்த அகதி அந்தஸ்தில் வந்திருப்பவர்கள், ஏற்கனவே நாட்டிற்குள் நுழைந்தவர்கள், டிபெண்டன்ட் விசாவில் வந்தவர்கள், இவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா? அத்தோட தொடர்கேள்வியாக இந்த கேவர்கஸில் வந்தவர்களுக்கான அந்த கால அளவு ஏதேனும் குறைப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த 5லிருந்து 10 இடையில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முதலாவது இந்த 5லிருந்து 10 ஆவதே ஆலோசனை மட்டத்தில் தான் இருக்கின்றது. இன்னும் அது எந்தவித சட்டம் மூலமாக உருவாக்கப்படவில்லை. நீங்கள் அகதிகள் விடயங்களை பேசியிருந்தீர்கள். அது இந்த ஸ்கில் ஒர்க் விசா விடயங்களுக்கு அப்பால அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இமிகிரேஷன் விஷயமா, அது ஒரு குடியுரிமை விஷயமாக இருந்தாலும் அகதி அந்தஸ்து என்பது ஒரு வித்தியாசமான ஒரு சட்ட கையாளுகையைத்தான் அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது. வந்த அறிவிப்பிலும் அகதி அந்தஸ்து கேட்டு 5 வருடம் அகதி விசாவில் இருப்பவர்கள், ரெஃப்யூஜி ரிமைனில் இருப்பவர்களுக்கு வந்து 5 வருடத்தில் நிரந்தர வதிவிடமை கொடுப்பது என்பதுதான் நிலைமையாக இருக்கின்றது. ஈவன் ஆலோசனை மட்டத்திலே கூட அகதி அந்தஸ்து விடயத்துல வந்து மாற்றம் பெறும் என்று அரசாங்கம் குறிப்பிடவில்லை. ஆகவே அவர்களுக்கு 5 வருடத்தில் நிரந்தர வதிவிட உரிமை தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்கில் ஒர்க் விசா இருப்பவர்களுடையதைத்தான் 5லிருந்து 10 வருடம் ஆக்குவோம் என்று கூறுகின்றார்கள். அது ஆலோசனை மட்டத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. டிபெண்டன்ட் விசாவில் வந்திருப்பவர்களுக்கான எல்லாரும் 5 வருடங்கள் தான். விசா நீங்க உணர்ந்து கொள்ள வேணும். டிபெண்டன்ட் அவர் பிரின்சிபல் அப்ளிகன்ட், அவர் யாருடன் டிபெண்டாக வந்தார்களோ அவர்களுக்கு நிரந்தர வதிவிடை கொடுக்கும் பொழுது இவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முதல் மெயின் அப்ளிகண்ட்டுக்கு வந்து நிரந்தர வதிவிட உரிமை 10 வருடமாக ஆக்கப்படுமானால் அது டிபெண்டன்ஸையும் பாதிக்கலாம். ஆனால் நான் திருப்பி குறிப்பிடுவது போல அது இன்னும் ஆலோசனை மட்டத்தில் தான் இருக்கின்றது. எவ்வளவு தூரம் அது அமுல்படுத்தப்படும் அல்ல சட்டமாக்கப்படும் என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கே இந்த பாயிண்ட் பேஸ்ட் சிஸ்டம் என்ற ஒரு சொல்லாடல் பேசப்படுகிறது இந்த ILR விடயத்தில், அதை பற்றி விளக்கமாக தெரியும். பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் என்பதுதான் இந்த ஸ்கில் ஒர்க் விசா அனைத்து அகதி அந்தஸ்து இல்லாத மிச்ச விடயங்கள் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் என்றுதான் ஒரு பெரிய தலையங்கத்துக்கு கீழே அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்தது. ஆகவே அது ஒரு சொல்பதம் தவிர அதுக்கு கீழே தான் இந்த நீங்க சொல்கின்ற இந்த ஸ்கில் ஒர்க் விசா, ஈவன் கேரஸ் அனைத்தும் வந்திருந்தது. ஆகவே பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம்ன்றது இந்த கடந்த டோரி அரசாங்கம் வந்து மிகவும், அதாவது இந்த ஐரோப்பாவிலிருந்து வெளியில வரும் பொழுது பல கேள்விகள் மக்களிடையே இருந்தது. ஐரோப்பாவிலிருந்து ஒர்க்கர்ஸ் வந்து கொண்டிருந்தார்கள். பிரெக்சிட்டின் பின்னர் அவர்கள் வராத பட்சத்தில் எப்படி ஒர்க்கர்ஸை ரீக்ரூட் பண்ண போகின்றீர்கள் என்றும் அதை பெரிய ஃபிளாக்ஷிப்பாக இந்த டோரி அரசாங்கம் தான் பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் என்று அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அந்த மேஜர் கேட்டகரிக்குள்ள தான்
இந்த ஸ்கில் ஒர்க் விசா, கேர் ஒர்க் விசா அனைத்தும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் என்று ஒரு வேற ஒரு கேட்டகரின்னு நாங்கள் குறிப்பிட முடியாது. அந்த பெரிய ஒரு தலையங்கத்துக்கு கீழே தான் இந்த அதுக்கு கீழே தான் மிச்ச விசாஸ் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது, அகதி இல்லாத விசா. அது போன்று இங்கே இந்த இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர், குளோபல் டேலண்ட், ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் போன்ற விசா கேட்டகரி தளர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விசா ரெக்யர்மெண்ட்ஸ் தளர்த்தப்பட்டிருப்பதாக. ஆம், பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னோவேட்டிவ் விசா போன்றவர்கள், அதாவது தளர்த்தப்பட்டிருந்தாலும் ஹை பெரிய த்ரெஷோர்டை நீங்க மீட் பண்ண வேண்டும். மீட் பண்ணினால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். முக்கியமாக இன்வெஸ்டர் விசா என்பது பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தது. அது தற்பொழுது முக்கியமாக அந்த ரஷ்யாவில் இருந்து வந்த மணி லாண்டரிங் விடயங்களால தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அது இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தால அவர்கள் ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது இங்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில தான் தாங்கி இருக்கின்றது. இவ்வளவு தூரம் இந்த நெட் மைக்ரேஷன் வந்து குறைகின்றது. மற்றது அடுத்த அரசாங்கத்துக்கு தலையடியாக இருப்பது இந்த போட்டிலிருந்து பிரான்சில் இருந்து வருகின்றது வந்து அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு சேலஞ்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணிக்கைகள் குறையுமாக இருந்தால் இந்த குளோபல் டேலண்ட் விசாஸ், இனோவேட்டிவ் விசாஸ் போன்றவைகளுடைய த்ரெஷோல்ட் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, ஒரு கிராஜுவேட் லெவல்ல, போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல இருப்பவர்கள் தான் அதுகளை முயற்சி செய்யலாம். அத்துடன் இனோவேட்டர் என்பது நிச்சயமாக அவர்கள் ஒரு சரியான ஒரு ஐடியாவை எதிர்பார்ப்பார்கள். இங்கு எப்படியான ஒரு இனோவேஷனை நீங்கள் கொண்டு வர போகின்றீர்கள்? ஒரு ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு ரீட்டைல் செக்டர்ல ஒருவர் வந்து திருப்பி இனோவேட்டிவ் விசாவின் அடிப்படையில் வந்து நான் ஒரு ரீட்டைலை தொடக்கப் போவேன் என்பது வந்து இனோவேட்டர் கேட்டகரியை திருப்திப்படுத்தாது. ஆகவே இப்ப நாங்கள் உலகாலம் வந்து கொண்டிருந்த அந்த ரீட்டைல் செக்டருக்குள்ள ஸ்டோர் மேனேஜர், சூப்பர்வைசர் வந்தவர்களுக்கு இந்த குளோபல் டேலண்ட் விசாவோ இனோவேட்டிவ் விசாவோ வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று கேட்டால் என்னுடைய கருத்து வந்து அது சாத்தியமில்லை என்றுதான் என்னால் கூற முடியும் தற்பொழுது. இனி எதிர்காலத்துல வந்து இப்படித்தான் இங்க வந்து இமிகிரேஷன் பொழுது கதவை திறந்து விடுவார்கள் அவசரமாக. அவர்களுடைய அரசியல் அழுத்தங்கள் வந்து இமிகிரேஷன் கூடி விட்டது என்ற ஒரு அவர்களுக்கு ஒரு தென்படும் பொழுது இறுக்கங்களை கொண்டு வந்து கதவை அடைப்பார்கள். இதுக்கு முந்தையும் வரலாறு இருக்கின்றது. நீங்கள் லேபர் அரசாங்கம் வந்து 2000 வந்து இந்த ஹைலி ஸ்கில் மைக்ரண்ட் ப்ரோக்ராம், HSMP போன்ற விசாஸை அறிமுகப்படுத்தி இருந்தது. பின்னர் அது டோரி அரசாங்கம் வந்து அதை சில இறுக்கங்களை கொண்டு வந்து இதே மாதிரி பழைய ஹோம் செக்ரட்டரி ட்ரீசா மே வந்து HSMP ஸ்டூடெண்ட் விசாஸ் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பெரிய இறுக்கங்களை கொண்டு வந்து இங்கு அப்படியான கேட்டகரிஸில் வர முடியாத அல்லது இருக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருந்தார். அதன் பின்னர் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்தை திறந்து விட்டார்கள். தற்பொழுது திருப்பி இருக்கின்றார்கள். ஆகவே இன்னொரு 2-3 வருடத்தில் அதற்கான இமிகிரேஷன் அழுத்தங்கள் குறைந்து எண்ணிக்கைகள் குறையுமாக இருந்தால் திருப்பியும் சில விஷயங்கள் புதியவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இன்னும் ஒரு 1-2 வருடம் அல்லது அடுத்த தேர்தல் முடியும் மட்டும் சரியான அழுத்தங்களைத்தான் குடியேறிகள் சந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்தியா நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டூடெண்ட் விசாவை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் அதிக அளவு ஸ்டூடெண்ட் விசா வழங்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலையும் சில கட்டுப்பாடுகள் அல்லது இறுக்கங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து, இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறார்கள்? இதனால் பாதிப்புகள் உண்டா இல்லையா? யார் பாதிக்கப்பட போகிறார்கள்? ஸ்டூடெண்ட் விசாவில் முக்கியமாக இறுக்கங்கள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு விட்டது. இதற்கு மேல சட்ட ரீதியான இறுக்கங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்படியான இதே வகையில ஒரு 3 கிழமை அல்லது 4 கிழமைக்கு முன்னர் ஒரு மினிஸ்டீரியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. முக்கியமாக இலங்கை, நைஜீரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வந்து இருந்து லீகல் விசாவில் வருபவர்கள், ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம், விசிட் விசாவாக இருக்கலாம், வந்து பின்னர் ஆரியன்ஸ் கேட்கின்றார்கள், அபியூஸ் பண்ணுகின்றார்கள் என்று சொல்லி. ஆகவே அந்த அறிவிப்பின் பின்னர்
ஸ்டூடெண்ட் விசா விஷயத்துல வந்து அவர்களுடைய கையாளுகை அப்ரோச் வந்து மிகவும் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆதாரங்களை மிகவும் கவனமாக பார்க்கின்றார்கள். ஆஹ், அவர்களுடைய ஏஜை பார்க்கின்றார்கள். முதலே ஒரு மாஸ்டர் செய்திருக்கின்றார்களா அப்படியான விஷயங்களை வந்து மிகவும் நுணுக்கமாக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில வந்து அந்த பெறுபவர்களுடைய எண்ணிக்கைகள் வந்து குறைந்திருக்கின்றது. ஆனால் இன்றும் சரியான ஜெனுவினான மாணவர்களுக்கு வந்து அவர்கள் விசா வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ഇതിന്റെ பின்னணியை நீங்கள் பார்க்க வேணும். ஸ்டூடெண்ட் விசாவும் இவ்வளவு தூரம் ஒரு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகின வந்து இந்திய யூனிவர்சிட்டிஸுக்கு இருக்கின்ற பிரச்சனை. இன்று 350க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் யூகேல இருக்கின்றது. அவர்கள் வந்து முக்கியமாக இந்த கோவிட் விடயமாகவும் மற்ற சைனாவோட வந்த அரசியல் அழுத்தங்கள் முறிவுகள் காரணமாகவும் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய நம்பர்ஸில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வராத பட்சத்தில் வந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வர வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் அவர்களுடைய பணத்தில் தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் பெருமளவில் தாங்கியிருந்து தங்களுடைய சர்வைவலை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய அழுத்தம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த அழுத்தங்களை தவிர இனியும் பாரிய சட்ட ரீதியான மாற்றம் பெறும் என்று என்னால் கூற முடியாது. ஆனால் அந்த அணுகுமுறையில வந்து மிகவும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட்டு சரியான ஆதாரங்களை ரிக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுபவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இங்க இந்த PSW என்று சொல்லப்படுகின்ற படிப்புக்கு பின்னரான அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த 2 வருட கால அவகாசம், அந்த கால அவகாசமும் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதா? இது பற்றி உங்களுடைய கருத்து? இன்னும் குறைக்கப்படவில்லை. குறைக்கப்படலாம் அல்லது PSW எடுக்கப்படலாம் என்ற பேச்சு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலையும் நாங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் இப்ப மாணவர்களை இங்கு உள்வாங்கும் பொழுது ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து மற்ற இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸோட தான் யூனிவர்சிட்டிஸோட தான் இவர்கள் கம்பீட் பண்ண வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த நாடுகளில் வந்து ஒருவர் மாணவராக போனால் இன்னொரு விடயத்துக்கு ஸ்விட்ச் பண்ணி பின்னர் ஒரு வேலை அனுபவத்தை பெறுவது, நிரந்தர பதவியிட உரிமை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசாங்கத்திற்கு இருக்கின்ற நெருக்கம் என்னென்று கேட்டால், இந்த PSW-ஐ எடுத்தால் முழுமையாக பின்னர் ஸ்டூடெண்ட் விசா வருகின்ற நம்பர்ஸ் குறைந்து விடுமே என்ற ஒரு பயம் இருக்கின்றது. ஆகவே என்னுடைய கருத்து வந்து PSW எடுக்கப்பட மாட்டாது என்பதுதான் என்னுடைய கருத்து தற்பொழுது ஒரு குறுகிய காலத்திற்கு. அகதி அந்தஸ்து விசாவில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் பிரித்தானியாவில் இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்படுத்த போகிறது அல்லது பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லையா? இனி வரப்போகின்றவர்களுக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்பது தொடர்பாக சற்று விளக்கமாகவே வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆம், அகதி அந்தஸ்தை பொறுத்த மட்டும் வந்து அது எப்பவும் ஒரு அரசியல் அழுத்தத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு விடயம். இங்கு இருக்கின்ற வலதுசாரி அரசியல்வாதிகள் எப்பொழுதும் இந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷனையே எடுக்க வேண்டும், அதற்கு கீழ் அவருக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்ற விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையில வந்து இப்பொழுதைய நிலைமை இலங்கை தமிழர்கள், இலங்கையர்களை பொறுத்த மட்டும் வந்து பாரிய மாற்றங்கள் எதுவும் வரவில்லை. ஏனென்றால் இலங்கையில் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருப்பதனாலும் இந்த வெளிநாட்டு தமிழ் அரசியல் அமைப்புகள் வந்து தடையில் இருப்பதனாலும் இலங்கையில் தொடர்ந்தும் சித்திரவதை வந்து பரவலாக வைஸ்பிரெடாக நடந்து கொண்டிருப்பதனாலும் அகதி விடயத்துல வந்து இலங்கை அகதிகளுடைய வழக்குகளை கையாளுவதில் வந்து பாரிய மாற்றம் ஒன்றும் சட்ட ரீதியாகவோ அல்லது கேஸ் லோ ரீதியாகவோ அல்லது கைடன்ஸ் ரீதியாகவோ வரவில்லை. எனினும் ஹோம் ஆஃபீஸினுடைய கையாளுகை அப்ரோச் எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் சரியான ஒரு அன்பிரடிக்டபிளாகத்தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய கையில் எந்த டிசிஷன் மேக்கருடைய கையில் வந்து வழக்கு போகின்ற என்ற அளவில் தான் தற்பொழுது தாங்கி இருக்கின்றது. ஒரு நியாயமான ஹோம் ஆஃபீஸ் ஆஃபீஷியலாக இருந்தால் அவர்கள்
இலங்கையருடைய வழக்குகளை ஹோம் ஆஃபீஸ் அளவிலேயே வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நியாயமில்லாத ஹோம் ஆஃபீஸ் ஆஃபீஷியல்ஸாக இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிராகரிக்கின்ற தன்மை இருக்கின்றது. இதுதான் ஹோம் ஆஃபீஸ் டிசிஷன் மேக்கிங் விடயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்னர் அவர்கள் நிராகரிக்கப்பட்டால் அப்பீல் பண்ணுகின்ற உரிமை அனைவருக்கும் இருக்கின்றது. அவர்கள் அப்பீல் பண்ணி மேன்முறையீடு செய்து ட்ரைபியூனலுக்கு போகும் பொழுது அங்கு நீதிபதிகள் வந்து அதிகமாக அவருடைய ஆதாரத்தை தான் மிகவும் கவனமாக பார்ப்பார்கள். அந்த ஆதாரம் இவர்கள் சரியாக வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இலங்கையில் நடந்த பிரச்சனைகளை ஓரளவு ஆதாரப்படுத்தக்கூடிய மாதிரியும், முக்கியமாக இன்று அகதி அந்தஸ்து இலங்கையர்களுக்கு கொடுக்கப்படுவது இவ்வளவு தூரம் வெளிநாட்டில் வந்து அவர்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கின்றார் என்பதை பொறுத்துத்தான் அந்த அரசியல் செயற்பாட்டாளர் என்ற அதை அவர்கள் நிரூபிக்கும் பொழுது அந்த ஆதாரத்தை ஒரு சிக்னிபிகன்ட் ஆக்டிவிஸ்ட் என்று தான் நிரூபிக்க வேண்டும். ஆகவே அந்த அளவு தூரம் அவர்கள் நடவடிக்கைகளை இங்கு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தொடர்ந்தும் ஆதி அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கின்றது. இலங்கையர்களை பொறுத்த மட்டில் ஒரு வருகின்ற ஒரு 3, 4, 5, 6 மாதத்தில் வந்து பாரிய சட்ட மாற்றம் இலங்கை அகதிகளை பொறுத்த மட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஹோம் ஆஃபீஸினுடைய அணுகுமுறை அப்ரோச்சில் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு முரண்படுகின்ற ஒரு கையாளுகை இருக்கின்றது. அதனால் வந்து விண்ணப்பதாரிகள் ஒரு குழப்பத்தில் இருக்கின்றார்கள். சில பேர்கிட்ட கேட்டீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது மிகவும் இலகுவாக ஹோம் ஆஃபீஸை கொடுக்கின்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர்கிட்ட கேட்டீர்கள் என்றால், நான் இவ்வளவு ஆதாரங்களை வைத்திருந்தும் என்னுடைய வழக்கு மிகவும் பலமானதாக இருந்தும் நிராகரித்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். ஆகவே ஒரு முரண்படுகின்ற கையாளுகை, ஏனென்றால் ஹோம் ஆஃபீஸ் வந்து மிகவும் அழுத்தத்தில் இருப்பதனால், முக்கியமாக ஸ்கில் ஒர்க்கர் வீசாவிலும் மேல அகதி விடயத்துல தான் அவர்களுக்கு அழுத்தங்கள் தொடர்ந்து அரசியல் அழுத்தங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. முக்கியமாக இந்த போட்டில் வருபவர்களுடைய எண்ணிக்கை இந்த ருவாண்டா ஸ்கீமை வந்து லேபர் அரசாங்கம் ஸ்கிராப் பண்ண பிறகு அதிகரித்துள்ளது. போன வருடத்துடன் கம்பேர் பண்ணும் பொழுது போட்டில் வருவருடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்திருப்பதனால் மிகவும் அரசியல் அழுத்தத்தில் வந்து லேபர் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து அவருடைய கையாளுகை வந்து ஒரு முரண்பட்டதாகவும் சில இடங்களில் வந்து நியாயமற்றதாகவும் ஒரு மிகவும் ஒரு அழுத்தம் உள்ளதாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அது தவிர ஆனால் ஹோம் ஆஃபீஸ் லெவல்ல அவர்கள் நிராகரிக்கப்பட்டாலும் மேன்முறையீட்டில் அப்பீலில் வெல்ற சந்தர்ப்பம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அவை ஓவராலாக பார்த்தால் இலங்கை தமிழ் அகதியினுடைய நிலைமை வந்து தொடர்ந்தும் இங்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அது இலங்கையினுடைய மனித உரிமை விடயங்களில் தங்கி இருப்பதனால இலங்கை மனித உரிமை விடயத்துல வந்து இந்த அனுரகுமார அரசாங்கம் கடந்த வருஷம் செப்டம்பர்ல ஆட்சிக்கு வந்தாலும் 10 மாதம் ஆகிவிட்டது. ஆகியும் வந்து அவர்கள் சரியான காத்திரமான மாற்றங்களை கொண்டு வரவில்லை. முக்கியமாக இந்த அக்கௌண்டபிலிட்டி விஷயத்துல பழைய முந்தி நடந்த இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் விடயத்துல வந்து இது ஒரு சுயாதீன விசாரணையை அறிவிக்கவில்லை, எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்துடன் இப்பொழுதும் தொடர்ந்தும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அமுலில் இருக்கின்றது. அதற்கு மேலாக இந்த சித்திரவதை வந்து தொடர்ந்தும் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் கடந்த மாதம் இலங்கைக்கு போயிருந்தார். யுனைடெட் நேஷன்ஸுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அவரும் வந்து இந்த சித்திரவதை தொடர்ந்தும் சிஸ்டமிக்காக பரவலாக நடக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில வந்து யூகே ஹோம் ஆஃபீஸ் வந்து இலங்கை தமிழ் அகதிகளுடைய வழக்குகளை பாரிய அளவில் நிராகரித்து இலங்கைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. உருவாவதற்கான வாய்ப்புகளும் வருகின்ற மாதங்களில் வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. இவர்களுக்கான அந்த ILR கால அவகாசத்தில் மாற்றம் இருக்கின்றதா? அதுக்கான மாற்றம் வரவில்லை. கடந்த வருடமில் அது ஒரு அப்படி ஒரு பாலிசியாக கொண்டு வருவதாக பேசியிருந்தார்கள். இப்படி நீங்கள் மோட் ஆஃப் என்ட்ரி எப்படி இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் என்பதை பொறுத்து 5 வருடமா 10 வருடமாண்டு தீர்மானிக்கப்படும் என்று. பின்னர் லேபர் அரசாங்கம் அந்த விடயத்தையும் கைவிட்டு விட்டது. அந்த 5 வருடத்துக்கு
10 வருடத்துக்கு நீடிப்பது என்ற விடயத்தை கைவிட்டு விட்டது. ஆகவே சுருக்கமாக சொன்னால் அகதி விடயத்தில் தொடர்ந்தும் அவர்கள் 5 வருட முடிவில் நிரந்தர வதிவிட உரிமை எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து இருக்கின்றது. அகதி அந்தஸ்தில் இருப்பவர்கள் அல்லது பிரித்தானியாவிற்குள் வரவிருப்பவர்கள் தங்களுடைய விசாவினை மாற்றிக்கொள்ள முடியுமா? தங்களுடைய விசா கேட்டகரியை மாற்றிக்கொள்ள முடியுமா? அகதி அந்தஸ்து விசா என்று ஒரு தரம் பெற முடியாது இந்த நாட்டுக்கு. அவர்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில அகதி அந்தஸ்து கிளைம் பண்ணுவார்கள். பின்னர் அகதியை அங்கீகரிக்கப்பட்டு அகதி விசாவில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்க கேட்கின்ற கேள்வி வேற ஏதாவது கேட்டகரிக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமான்ட்டு. அகதி அந்தஸ்தில் இருந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது என்று கூற முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் அது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்காது. என்றால் உண்மையா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகதி விசான்றது கணக்க ப்ரிவிலேஜஸை வச்சிருக்கின்றது, கணக்க உரிமைகள் அவர்களிடம் இருக்கின்றது. ஒரு எம்ப்ளாயரோட நீங்கள் ஸ்டாக் இல்லை, நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனுக்கான உரிமைகளே அகதி அந்தஸ்து இருப்பவர்களுக்கு இருக்கின்றது. எக்ஸப்ட் தட் அவங்களுக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் இல்லை, நிரந்தர வதிவிடுமை இல்லாவிட்டாலும் உரிமைகளை பொறுத்த மட்டில் அதிகமான உரிமைகள் இருக்கின்றன. அவர்கள் வேலை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அவர்கள் வேலை இல்லாமல் இருந்து ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அவர்கள் பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். அப்புறம் 5 வருடத்தில் அவர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமை கிடைக்க போகின்றது. ஆகவே அதிலிருந்து ஸ்விட்ச் பண்ணுவது என்பது சரியான ரேர். ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு அதுக்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு தூரம் அதுல உரிமைகள் சலுகைகள் இருக்கும் பொழுது அதை அப்படி அந்த விசாவில இருந்து இன்னொன்றுக்கு ஸ்விட்ச் பண்ணுவது சைபர் வீதம் என்றே சொல்லலாம் நாங்கள் அப்படியானவர்கள். அதுக்கான காரணம் இதுதானே என்றால் இதுல கூட உரிமைகளும் சலுகைகளும் இருக்கும் பொழுது ஏன் மற்ற விசாவுக்கு ஒருவர் ஸ்விட்ச் பண்ண போகின்றார்? மற்றது அகதி அந்தஸ்து விசா எடுப்பது மிகவும் கடினமானது. அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்ததன் பின்னர் இன்னொரு கேட்டகரிக்கு ஸ்விட்ச் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் எந்த அனுபவத்துல நான் அப்படியான ஒரு கிளைம் பார்க்க இல்லை இவ்வளவு. விசிட் விசாவை பொறுத்தளவில் இந்தியாவில் இருந்து விசிட் விசாவுக்கு விண்ணப்பித்து வருபவர்களையும் இலங்கையில் இருந்து அந்த விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கையில் இருந்து விண்ணப்பம் செய்பவர்களுக்கு விசா வழங்கப்படுவது சற்று கடினமான போக்காக இருப்பதாக தோன்றுகின்றது. இதன் பின்னணியில் என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு கடந்த மாதம் ஹோம் ஆஃபீஸை ஒரு அறிவிப்பை செய்திருந்தது. முக்கியமாக இலங்கை, பாகிஸ்தான், நைஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்கள் விசிட் விசா சட்ட ரீதியாக விசாவில் பின்னர் அகதி அந்தஸ்து கேட்பது, மற்ற கேட்டகரிக்கு ஸ்விட்ச் பண்ணுவது அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி அவருடைய விண்ணப்பங்கள் ஒரு கடுமையாக பார்க்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வித்தியாசமான கையாளுகை இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இருவருடைய வருகின்ற விசிட் விசா அப்ளிகேஷன்ஸ் மிகவும் கடினமாக ஹோம் ஆபீஸினால் கையாளப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து வருவருடைய ஓரளவு தாராள மனம் பாங்கோடு பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் எதிர்வரும் 22ஆம் திகதி முதல் வரவிருக்கின்ற குடிவரவு சட்ட மாற்றங்கள் எவ்வாறான மாற்றங்கள் வரப்போகின்றது, அல்லது எவ்வாறான மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது, எவ்வாறான மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, எவ்வாறான மாற்றங்கள் வரப்போவது இல்லை, இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள், இதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்ன என்பது தொடர்பான தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தார் சட்டத்தரணி, சிரேஷ்ட சட்டத்தரணி அருண் கணநாதன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் மற்றொரு நேர்காணலூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.